கிட்னி ஃபெயிலியர் வராமல் இருக்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க. இன்றைக்கி நிறைய பேர் கிட்னி ஃபெயில்னால பாதிக்கப்பட்டு வாரத்துக்கு ஒரு டயாலிசிஸ் பண்ணுறாங்க, வாரத்துக்கு 2 டயாலிசிஸ் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வாரத்துக்கு 3 டயாலிசிஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணியுமே கிரியேட்டின் அளவு எனக்கு குறையல. ஆரம்பத்தில் எனக்கு கிரியேட்டின் அளவு 3 இருந்தது, இப்போ படிப்படியாக 5, 6, 7, 8ன்னு போயிடுச்சு. கிரியேட்டின் அளவு என்னால் குறைக்கவே முடியல. நான் டயாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு யூரினை சரியாக வரல, கால் வீக்கமே குறைய மாட்டிருக்கு, என்னால் தண்ணி அதிகமாக குடிக்க முடியல, தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடித்தாலுமே உடனே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க. நான் சொல்கிற இந்த செய்முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது கிட்னி ஃபெயிலியரே உங்களுக்கு வராது. செய்முறையை சொல்கிறேன், கரெக்டாக கவனிங்க. அகத்திக்கீரை, காசினிக்கீரை, முள்ளங்கி கீரை, சிறுகீரை, இந்த 4 கீரையுமே நீங்கள் சாப்பிட்ற உணவில் ரெகுலராக மதிய உணவில் மட்டும் ஒரு வேளை நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது கிட்னி ஃபெயிலியரே உங்களுக்கு வராது.